பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த சோகமான சம்பவத்தை பத்தி பேசாம கடந்து போக முடியல. வாழ்க்கையில பல போராட்டங்கள் வரலாம். ஆனா ஒரு தனி மனுஷனுக்கு இல்ல, ஒரு குடும்பத்துக்கே வாழ்க்கையே போராட்டமா போயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்பக்கூடிய மாதிரி இருக்கா? நம்பித்தான் ஆகணும். நாம வாழ்ற இந்த காலத்துல, இந்த உலகத்துல, நம்ம நாட்டுல நமக்கு பக்கத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு. மழை வெயிலுன்னு பார்க்காம தன்னோட குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிற ஒரு அப்பா, ஒரு அம்மா, 3 பொண்ணுங்களை கொண்ட ஒரு சின்ன குடும்பம். அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்க நேரத்துல திடீரென்று அவங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அவங்களுடைய அம்மாவுக்கு சிறுநீரக பிரச்சனை, நீரிழிவு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல்லே அவங்களோட வாழ்க்கை கழிற நிலைமை ஏற்படுது. அப்படி இருக்கிறப்போ அம்மாட கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு சொல்றா, அம்மா எனக்கு முதுகுல கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லி. என்னன்னு அங்க பார்த்தா அந்த பொண்ணுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அப்பா தன்னை நெஞ்சு வலிய மறைச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக வாழ்க்கையை தொடர்றாரு. டாக்டர் சொன்ன எந்த டெஸ்டையுமே செய்யல. தன்னோட குடும்பத்துல கஷ்டம்தான் தனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்க்கையை கொண்டு போற நேரத்துல திடீரென்று அவரு விழுந்துடுறாரு. விழுந்தவர் எழும்பல. கண் தெரியாத நிலைமையில விதவையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. இன்னொரு பொண்ணுக்கு முதுகுல கட்டி வந்து அது வெட்டி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. என்ன நடக்குமோ தெரியாண்டு பயத்துல இருக்கிறாங்க. கடைசி பொண்ணு 11ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கா. இதை நான் கேட்கிறப்போ ஒரு கதை மாதிரி தானே இருக்கு. கதை இல்லைங்க, இது உண்மையில் நடந்துகிட்டு இருக்கு. புத்தளத்துல தில்லையடி பிரதேசத்துல ஒரு குடும்பம் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்னன்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம் கிடைச்சாலே பெரிய விஷயம்ங்கிற ஒரு நிலைமையில தான் அவங்களோட வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் ஸ்கிரீன்ல தாரன். முடிஞ்சவங்க அந்த குடும்பத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்து கொள்ற நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தத்தான் நான் பகிர்ந்து கொள்றது. ஆரம்பத்துல இந்த விஷயத்தை எழுதியிருந்தாலும் தன்னுடைய முகநூல்ல அப்துல்லா ஃபாரூக்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரருடைய முகநூல்ல எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எவ்வளவுக்கு உறுதிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் இப்போ உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்றேன். உதவி செய்ய முடியுமானவங்க அவங்களை இந்த குடும்பத்தை நேர்ல போய் சந்திச்சு உங்களால் உதவி செய்ய முடியுமா இருந்தா அவங்களுடைய தேவைகளை கேட்டு அறிஞ்சுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கணக்கு இலக்கத்துக்கு, உங்களுடைய ஸ்கிரீன்ல தரக்கூடிய இந்த கணக்கு இலக்கத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்ய. உதவிகள் செய்ய முடியாத நிலைமையில உள்ளவங்க இந்த விஷயத்தை உதவி செய்யக்கூடியவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த காணொளி அந்த குடும்பத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பு. தந்தையை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை கட்டாயம் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி.